வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து வெங்காய வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து சாம்பார் பொடி பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து சாம்பார் எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிச்சிட்டேன். அதே பொடியில் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து வத்த குழம்புன்னு சொல்லலாம், இல்லை புளி குழம்புன்னு சொல்லலாம், வெந்தய குழம்புன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் அதில் வத்தலை தாளிச்சிங்கன்னா அது வத்த குழம்பு, இல்லை வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு வச்சுன்னா வெண்டைக்காய் போட்டிங்கன்னா அது புளி குழம்பு, அவ்வளோதான். எந்த காய்கறி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வத்த குழம்புக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 4 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் ரெண்டுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டே நீங்கள் வந்து குழம்பு வைக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிடுத்து கடுகு, வெந்தயம் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், பெருங்காயம், இப்போ வந்து கருவேப்பிலை, வெங்காயமும் பூண்டு சேர்க்கிறேன். இந்த வதங்கட்டும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சாம்பார் பொடியில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் பாருங்கள், நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுது. வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் வந்து சாம்பார் பொடி, நான் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெயில் பொரிஞ்சிடுது இல்லையா, இப்போ சேர்க்கலாம். பாருங்கள், புளி தண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து புளி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாமே கொஞ்சம் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அந்த புளியோட இருப்பு வந்து போகும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்க வேண்டாம், அப்படியே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பும் கிடையாது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நான் வந்து உப்பும் வெல்லமும் சேர்க்க போகிறேன். பாருங்கள், புளி தண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுது. இது கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உப்பும் வெல்லமும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கொதிச்சுடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். நல்லெண்ணெய்னா வந்து சீசேம் ஆயில். வெத்த குழம்பு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெத்த குழம்பு, வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க. நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.